அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது என்ன செய்யாது? தடைபடாது. அதுக்கு சும்மா இருந்தால் முடியாது. அந்த தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னு அந்த வாலிபர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க அல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க. அப்போ நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளால அப்படி சொல்ல முடியும். அதே தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ஜெபிக்கிற மனுஷன். தரிவனுடைய காலகட்டத்திலும் பாருங்கள், பெர்சியாவினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி முடிந்தது? ஜெயமாய். அப்போ நீயும் நல்ல இயேசுவை நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், ஜெபிக்கணும், ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும். அப்பந்தான் பாருங்கள் இந்த மாதிரி உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். பிரைஸ் கார்டு. அப்போ யோபனுடைய அந்த அறிவு, தேவன் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தர் அவரை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு அறிவு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. பவுல் ஒரு நபரை விசுவாசிக்கிறார். யார? இயேசு கிறிஸ்துவை. அவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்காக நான் ஓடுகிறது, அவருக்காக நான் பிரயாசப்படுகிறது, அவருக்காக நான் நிற்கிறது. பல இடத்துல பவுல் யாருக்காக போய் ஸ்டாண்டிங்கா நிற்கிறாரு? இயேசுவுக்காக. எத்தனை ஒரு புரியுது? பல இடத்துல கைது செய்யப்படுகிறார், சிறையில் இருக்கிறார், குற்றம் சாட்டப்படுகிறார், கல்லெறியப்படுகிறார். யாருக்காக? இயேசுவுக்காக. வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கால வேளை வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் கிராமத்திலே அல்லவிட்டால் உங்கள் சொந்தங்களிலே வசிக்கிற இடத்துல, ஒர்க் பண்ற இடத்துல, பல இடத்துல நீங்க இயேசுவுக்காக நிக்கிறீங்களா? இயேசுவுக்காக நிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுண்டு வருது, ஆனா கை எழும்பல. அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்காக நம்ம நிக்கணும். ஜீசஸ். அப்போ இயேசுவும் உங்களுக்காக நிற்பார். இவள் எனக்காக நிற்கிறார், இவளுக்காக நான் என்ன செய்வேன்? நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனத்தில் வாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பேப்பரை தந்து, இப்போ ஒரு பெண்ணையை தந்து, நீங்க விசுவாசிக்கிற இயேசுவை பற்றி எழுதுங்க, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதுவீங்க? இயேசு நல்லவர். ஏன்னா நான் ஆயிரம் நபர்களிடத்திலே பழகி இருக்கிறேன், ஆனால் என் இயேசுவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லவர், இவங்க ரொம்ப நல்லவர். இல்லைங்க, இயேசுவை போல நல்லவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அல்லேலூயா. 1000 நாள் அல்ல, ஆயுள் முழுவதும் சொல்ல முடியும் இயேசுவை போல நல்லவர். அப்போ நமக்கு ஒரு அறிவு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். பாருங்கள், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். பவுல்கிட்ட ஒரு ஸ்டெப்பு கூட தாண்டி கேட்டா சொல்லுவாரு, நான் பிரசங்கிக்கிறவர் இன்னார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிகிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிற இயேசு இன்னார் என்று அறிகிறேன். அல்லேலூயா. என்ன, அவர் நல்லவர் மட்டுமா? அவர் என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை குணமாக்குகிறவர். என் வாழ்க்கையில நிச்சயமா அதிசயம் செய்வார், நிச்சயமா அற்புதத்தை செய்வார். இன்னும் எனக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி எனக்காக பலியானார். என்னை சேர்க்கும்படியாய் சீக்கிரம் இயேசு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. அவ்வளவுதானா? எனக்கு ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் என்ன செய்திருக்கிறாரு? பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்தலம் பரலோகத்தில் இருக்கான்னு கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. சிலவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இயேசு என்னத்தை தந்தார்? இயேசு அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தார். ஐயா, சிலவங்க இப்படி கேட்பாங்க, நீ இயேசுன்னு போனியே, இயேசு உனக்கு என்ன தந்தார்? இயேசு அவரையே எனக்கு தந்தார். ஆமென். இயேசு உனக்கு என்னமா தந்தாரு? அவரையே தந்தார். அவர் உன் கூட இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். இயேசு நம்ம கூட இருந்தா எல்லாம் கிடைக்கும். ஆமென். இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட போவாங்கலாம். ஆமென். பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது குறை வந்திருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதனால்தான் லாஸ்ட் இயேசு சொன்னாரு, இதோ நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த உலகம் இருக்கிற கடைசி நாள் மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட
இருக்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்மை குறித்து எங்களுக்கு ஒரு அறிவு, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த ஆராதனைக்கு பின்பாக ஓ ஹalleluya, எங்களுக்காக ஒரு கரம் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு விசுவாசம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். அதுக்கு கோர்வை அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதையும். அப்போ அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுக்கணும். சகோதரிகள், உங்கள் புருஷனை ஆண்டுடைய கரத்துல கொடுக்கணும். சகோதரர்கள், உங்கள் மனைவி ஆண்டுடைய கரத்துல கொடுக்கணும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல. அவருடைய கரம் பெருசு. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரம் என்னது? பெரியது. அவர் நம்மளை சுமக்கிறதுனால அவருடைய கைக்கு என்ன செய்யாது? வலிக்காது. அல்லேலூயா. அவருடைய கரத்துல நம்மளை கொடுத்துடணும். பேர பிள்ளைகளை கொடுத்துடணும். உங்க பிஸ்னஸ் ஆண்டுடைய கரத்துல கொடுங்க. உங்க படிப்பை கூட ஆண்டுடைய கரத்துல கொடுங்க. இயேசுப்பாவுடைய கரத்துல எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் ஆமென் பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரைஸ் காட். சிலவங்க இப்படி ஒரு மனுஷன் வந்து அந்த இப்படி ஒரு வரம் கேட்டானா, நான் எதையெல்லாம் தொடரனோ அதெல்லாம் என்னதாகணும்? பொண்ணாக மாறணும்னு நினைச்சானா. அப்புறம் அவனே போய் வேதனைப்பட்டுட்டு வரத்தை மாற்றி கேட்டானா. ஆனால் நான் சொல்கிற விஷயம், அவன் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்துல உன் வாழ்க்கையை கொடுத்த உண்மையிலேயே உன் காலம் பொன் போன்றதாய் மாறும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். ஆமென். பவுல் சொல்லுகிறப்ப, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன், அவருடைய கரத்துல நான் எதையெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேனோ அதையெல்லாம் அந்நாள் வரை அவர் காக்க வல்லவர். தேவனை போல இந்த உலகத்துல நம்மளை யாரும் பாதுகாக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை கூட தேவனை போல நம்ம என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாதுங்க. ஆமென். நம்ம சில வேளையில அயர்ந்து என்ன செய்திருவோம்? தூங்கிடுவோம். நம்ம பலகீனமானவர்கள். நம்முடைய ஆமென் பாருங்க, கண்ணுக்கு தெரிகிற இடத்துல தான் நம்ம ஒருவேளை செக்யூரிட்டி கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய பின்னால, நம்முடைய வலது பக்கம், நம்முடைய இடது பக்கம் இரவும் பகலும் நல்ல மேய்ப்பராயிருக்கிறவர். ஆமென். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்ல நல்ல மேய்ப்பருடைய கரத்துல உங்கள் பிள்ளைகளை கொடுங்க. கர்த்தர் வந்து பாதுகாப்பார். இரவும் பகலும் கூடவே இருந்து பாதுகாப்பார். சரிய பெரிய பலசாலியான சில மனுஷர்கள் எல்லாம் அந்த நாட்களில் வந்து சிலவங்க வந்து நேரடியாக போய் வந்து தாக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்களெல்லாம் நம்ம மாவட்டத்திலலாம் நிறைய பேருக்கு இந்த விளையாட்டு முறைகள்லாம் தெரியும். 1-2 ஆள்லாம் போய் என்ன செய்ய முடியாது? தாக்க முடியாது. இப்போ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் சாப்பாட்டில் ஏதாவது விஷம் வைப்பாங்க, இல்லாட்டு கூட ஃப்ரெண்ட்ஸு கூட போய் குடிக்கிற அந்த மதுபானத்தில் விஷம் கொடுத்து இப்படியெல்லாம் ஆளை போட்டுருவாங்க. இதிலும் முடியாட்டு சில ஆட்கள் அதிலும் தப்பிச்சிருவாங்க. அதுக்கும் கைக்குள்ளே மருந்துகளை வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்திரம், பில்லி சூனியம், இதை நாடுவாங்க. மற்றவனை எப்படியாவது என்ன செய்யணும்? தட்டணும். இந்த ஏவி விடுற குத்தி சாத்தா, இப்படி இதுக்குன்னே ஒரு டீம் இருந்தது பாருங்கள். ஆனால் நான் சொல்கிற விஷயம், தேவன், நம்முடைய தேவன் வந்து வருங்கள், தேவனுக்கு முன்னால மந்திரமும் நிற்காது, தந்திரமும் நிற்காது. ஆமை நல்லவிட்டால் எந்த வித சூழ்ச்சியும் கர்த்தருக்கு முன்னால நிற்காது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னால நம்ம வந்து எது தெரிகிற இதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில ஆவிகள், நம்ம கண்ணுக்கு தென்படாத சில அசுத்த கிரியைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் விலக்கி காக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் அவன் நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு சிலவங்க எல்லாம் அந்த ராத்திரி எல்லாம் தூங்காமல் இருப்பாங்க, பயந்து போய். இல்லை நீங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு சுகமாக தூங்குங்க. பவுலுக்கு வந்து நான் நினைக்கிறேன், பவுல் வந்து ஜெயிலில் இருந்தாலும் சுகமாக தூங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பேதுருக்கு ஃப்ரெண்டு தானே. பாருங்கள், ஏன்னா இவருக்கு ஒரு விசுவாசம். ஆமென். நான் அவருடைய கரத்திலே என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தையை அப்படியே பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். அவர் எல் ஷடாய்,
ஆமென். அவர் என்னப்பட்டவர்? அவர் எப்படி? அவருடைய நாமம் என்னது? வாயை திறந்து சொல்லுங்களேன். எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன், என்னை பெருக பண்ணுகிறவன். பொருளாதாரத்துல கூட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறீங்களா? அதுக்கும் கூட விசுவாசிங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய். ஆமென். அவர் நிச்சயமா என்னை பெருக பண்ணுவான். அப்படி ஒரு ஃபெய்த், அந்த விசுவாசத்துல பிள்ளைகளை படிக்க வைங்க. பிள்ளைங்களும் அந்த விசுவாசத்துல படிக்கணும். கண்ணுக்கு வேற கலராக எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் படிக்கணும். அந்த ஒரு ஃபெய்த், அந்த விசுவாசம். இந்த மோசேனுடைய பெற்றோர் அந்த பிள்ளையை அழகுள்ளது என்று கண்டார்களாம். அதுக்கு என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்? ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம். இவன் ஒருவேளை நம்மளை மீட்கிற ஒரு ரட்சகனாய் இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒளித்து வைத்தார்கள். அதில் ஒரு விசுவாசம் இருக்கு. அதனால இப்படியெல்லாம் கிரியை நடப்பித்த தேவன் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பணும். எனக்கு மாறுதல், இந்த டேட் வரும், இந்த வாரம் ஒரு மாறுதல் வரும், என் குடும்பத்துக்குள்ளே இந்த வாரம் ஒரு அற்புதம் நடக்கும், அதை விசுவாசிங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னே செல்லணும். இந்த 2025 கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும், அதை விசுவாசித்து முன்னே செல்லுங்க. இந்த ஆண்டு என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இதுதான் ஃபெய்த். பவுல் அப்படித்தான் முன்னால் போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். எத்தனை பேருக்குள்ள அந்த கர்த்தருக்கு மேல ஒரு அளவில்லாத நம்பிக்கை இருக்குது? அவர் பெரிய காரியங்களை செய்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை விடுவிப்பார், எனக்கு தெய்வீக சுகத்தை தருவார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை மாறும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு விசுவாசிக்கிற அம்மாமாரெல்லாம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த மோசேயினுடைய பெற்றோர் விசுவாசத்தோடு வளர்த்தாங்க பார்த்தீங்களா? அதே போல் விசுவாசத்தோடு வளருங்க. ஆமென். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதுங்க. அவன் பெரியவனாக வருவான், அவள் பெரியவளாக வருவாள். உங்கள் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஒன்லையும் கொஞ்சமும் குறையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். அப்போ பவுல் சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் உங்கள் ஸ்டடியை கூட கொடுத்துருங்க, என் எதிர்காலத்தையும் உங்கள் கரத்தில் கொடுத்துட்றேன். ஆமீன். யாருக்கு கரத்தில் கொடுக்கணும்? நல்ல ஹஸ்பண்ட் தந்திருக்கலாம், நல்ல மனைவி தந்திருக்கலாம், ஆனால் சீக்ரெட்டாக டீலிங் யார்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்? கர்த்தர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இந்த அறிவு சிலவங்களுக்கு இருக்காது. அப்புறம் 2 இடி 2 குத்தெல்லாம் வாங்கின பிறகு ஏசு இல்லை முதல்ல சீக்ரெட் ஒரு டீலிங் யார்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். சீக்ரெட்டாக வேற யார்கிட்டையும் டீலிங் வச்சிடக்கூடாது. இன்னைக்கு இப்படி ஒரு நோயே இருக்கிறது. அதுக்கு ஒரு பேர் இப்படி வைப்பாங்க. என்ன பேருமா? கள்ள ஒரு தொடர்பு அப்படிம்பாங்க. அது சாசுக கிரியை, அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. ஒரு சீக்ரெட்டாக கர்த்தரோடு ஒரு டீலிங் வச்சிடணும். என் தேவனே, ஆமென், நம்பத்தக்கவ நீர் ஒருவர் தானே. சில வார்த்தைகள் ஆண்டவரோடு பேசுங்க. இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். வேகமாய் அப்படி சேர்ல இருக்கிறவங்கலாம் எழும்பிடுங்க. கீழே இருக்கிறவங்க ஒரு விஷயம் முழங்கால் பிடிட்டு பாருங்கள். அவ்வளவு நெருக்கத்தில் இருந்த ஆமென் சோத்திரம் யோனாவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் நெருக்கம், ஆனாலும் சொல்லுகிறார். யோனாவுக்கு ஒரு அறிவு பாருங்க. தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் மிகுந்த மனம் உருக்கமுடையவர், அவர் நீடிய சாந்தமுடையவர். ஓ ஷதல்லா பௌதல்லாக்கா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. யோபை பாருங்கள். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கேன். பவுல் சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். அவருடைய கரத்துல நான் எதையெல்லாம் கொடுக்கிறேனோ அவர் அந்நாள் வரை காக்க வல்லவர். க்ளோரி. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம். எல்லாரும் கையை தட்டி, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் அன்பு நிறைந்து வாழ்பவரே,
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கை எப்படி தூக்கி தட்டி, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கொஞ்சம் பலமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. அவரை குறித்து நமக்கு ஒரு அறிவு. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கையை தட்டி, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்படி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டி. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டி. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே விசுவாசத்தோடு ஸ்தோத்திரமே. ஆமென் 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 ஸ்தோத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஷதல பௌதல்லக. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஆமென் இன்னார் என்று அறிகிறேன். விசுவாசத்தோடு அவர் என்னை கைவிடாதவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கையை தட்டி பேசிட்டே இருக்கமா, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். நான் ஆராதிக்கிறவர் என்னை விடுவிக்கிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்கிறவர். ஓ ஷதல பௌதலக. அன்பு சகோதரி, அவர் மன உருக்கம் உடையவர். அன்பு சகோதரி, அவர் மன இரக்கம் உடையவர். அன்பு சகோதரனை அவர் கைவிடாத தேவன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன கர்த்தர். ஓ ஷதல பௌதலக. ஆமென் ஹல்லேலூயா. பவுல் சொல்றது போல எத்தனை பேர் அறிக்கைப்படுகிறீங்க? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். ஆமென் ஆமென். ஒரு நினிவே ஜனங்களுடைய கிரியை ஓ ஹல்லேலூயா கர்த்தர் அவர்களுக்கு மனஸ்தாபப்படும்படியாய் ஆமென் ஹல்லேலூயா மாறினதே. வாலிப தம்பி, உன் பொல்லாத வழியை விடுமா. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக நீ வாழ்ந்தாக உன் கிரியை பார்த்து கர்த்தர் உன்னை விடுவிப்பாக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாக. ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு கையை ஒரே ஒருக்க உயர்த்துங்க. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். அவருடைய கரத்துல நான் எதையெல்லாம் கொடுக்கிறேனோ அவர் அந்நாள் வரை காக்க வல்லவர். சில பிள்ளைகளுக்காக பாரத்தோடு வந்திருக்கிற தாய்மாரு, கர்த்தருடைய தழும்புகள் வாய்ந்த கரத்துல
உங்க பிள்ளைகளை கொடுங்க, உங்க பேர பிள்ளைகளை கொடுங்க. ஓ ஷியாந்தா இல்ல பௌதா இல்லாக்கா, நன்றி தகப்பனே. இந்த நாள் இணைப்பிலே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதி. எஸ் லார்ட், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஷியாந்தா இல்ல பௌதா இல்லாக்கா. ஆமென் ஆமென். லைவ்ல எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் முழு குடும்பத்தையும் உங்க கரத்திலே கொடுக்கிறேன். சில சகோதரிகள் உங்கள் புருஷனை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவர் பாதுகாக்கிறதற்கு அவரை போல யாரும் பாதுகாக்க முடியாது. உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவரை போல யாரும் பாதுகாக்க முடியாது. இரவும் பகலும் கூடவே இருந்து பாதுகாப்பா. எஸ் லார்ட், வெளிநாட்டுல வெளியிடங்கள்ல அமேன் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது. நீர் அந்நாள் வரை காக்க வல்லவர், நீர் அந்நாள் வரை காக்க வல்லவர். காக்க வல்ல ஒரு மெய்ப்பர் எங்களுக்கு உண்டு. எங்கள் மெய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரியும்ப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர பண்ணுகிற நல்ல மெய்ப்பரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எஸ் லார்ட், கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென்.